பிஜு ஜனதா தளம் கட்சியின் முக்கிய நிர்வாகியான வி.கே. பாண்டியன் ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் அறக்கட்டளையை பூட்டி சாவியை தமிழ்நாட்டிற்கு எடுத்துச் சென்று விட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசாவின் கட்டாக் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேசினார். அப்போது ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோயில் கடந்த 6 வருடங்களாக பூட்டப்பட்டிருப்பதாக புகார் கூறினார். ஒடிசா மாநிலம் ஊழல்வாதிகளின் கைகளில் சிக்கியிருப்பதாக பிஜு ஜனதா தள முக்கிய நிர்வாகியான வி.கே. பாண்டியனை குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட வி.கே. பாண்டியன் பூரி ஜெகநாதர் அறக்கட்டளையை பூட்டி சாவியை தமிழ்நாட்டிற்கு எடுத்துச் சென்று விட்டதாக மக்கள் கூறுவதாக அவர் குற்றம் சாட்டினார். நமது வீட்டின் சாவி காணாமல் போனால் சாவியை கண்டுபிடிக்க ஜெகநாதரிடம் வேண்டுவோம். ஆனால் ஜெகநாதர் கோயில் சாவியே காணாமல் போனது பற்றி யாரிடம் போய் முறையிடுவது என்று மோடி கேள்வி எழுப்பினார். अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है, कहते हैं। अभी किसने भेजी है भाई तमिलनाडु? ये तमिलनाडु कौन ले गया है? कौन ले गया है? ऐसे लोगों को माफ करोगे क्या? மேலும் நவீன் பட்நாயக் ஆட்சியில் விவசாயிகளும் இளைஞர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் வேலையின்மை அதிகரித்து இளைஞர்கள் பிற மாநிலங்களுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.